Hello friends, welcome to Meera Mind Voice. Day 60 in Big Boss House. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த 1 hour எபிசோடு காமிக்கிறதுல பல விஷயங்கள் இவங்க காமிக்கிறதில்ல. 24 hours பார்க்கும்போது நிறைய நடக்குது. அதில் நமக்கு ஒரு சிலது சுவாரஸ்யமாக படுது. ஆனால் இவங்களோட எடிட்டிங் டீம் அதை எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்தான் நேற்று வந்த ஃப்ரண்ட் பேஜ் என்னோடது. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களை வந்தடையும். நேற்று ஃப்ரண்ட் பேஜுக்கு போகலாம். ஆக்சுவலாக நேற்று ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நைட்டு, எப்போவுமே நான் சொல்லுவேன், நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் பிக் பாஸ் வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நடக்குது. லைக் இந்த திருட்டு பிரியாணிலேருந்து எல்லாரும் ஒன்றா கூடி உட்காந்து சாப்பிட்றது, எல்லாரும் தன் மனசை திறந்து பேசுறது, விஷால் அவருடைய காதல் லீலைகளெல்லாம் சொன்னதெல்லாம் அப்போ தான். அதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் எப்படி ஒரு ஃபஸ்ட் லவ் பண்ணார், செகண்ட் லவ் பண்ணாருன்னு வரிசையாக வந்தது. அதனால தான் இங்கே தர்ஷிகாவும் அவரும் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ ஏண்டா இப்படி அதை காமிச்சு எங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு நமக்கெல்லாம் தோன்றுறதுக்கு காரணம். ஓகே, நேத்திக்கு போட்ட கார்டுனுடைய இது, நம்ம ஜாக்லின் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ரயான் அண்ட் சௌந்தர்யா அங்கே உட்காந்து ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைசிங் போஸில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தது. அது எப்படி 24 hours டீம் காமிச்சாங்கன்னு தெரியல. பட் ஐ வாஸ் லக்கி டு கெட் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தான் எனக்கு தாங்க முடியாமல் இமீடியட்டாக நேற்றுக்கு அப்லோட் பண்ணினேன். அதனுடைய பின்னணி இதுதான். ஜாக்லின் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரகசியம் பேசி கொண்டிருந்தனர். இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் அவங்க பாடு. வாங்க நம்ம 60th டே 1 day எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எபிசோடு ஆரம்பித்தது வந்து இதுலேருந்து ஆரம்பித்தாங்க. யார் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இது நடந்தது இல்லையா லிவிங் ரூமில், அதுலேருந்து ஆரம்பித்தாங்க. மஞ்சரி எது பேசினாலுமே அவங்களும் வில்லங்கமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அருண் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து அந்த இடத்தையே ஒரு கலவரமாக்கி ரணபூமியாக்கி முத்துவிட்ட பயப்பட்டுட்டு இருந்தவர் இப்போ மஞ்சரியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரா தெரியல. பின்னாடி கார்டனில் உட்காந்து சத்யாட்ட வேற சொல்கிறார், அந்த அம்மா ஒரு வைரஸ்டா, அப்படியே பரவி நம்ம எல்லாரையும் அழிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமாக பண்ணி அவங்க மேலே வந்துடுவாங்க, நம்ம எல்லாரையும் அழித்து இந்த ஷோவையே முடிச்சிடுவாங்க, அவங்க மேலே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம், அதுக்கு நம்ம விடக்கூடாது. அதனால் இப்போ அவருடைய வியூ வந்து முத்துக்கிட்டேருந்து மாறி மஞ்சரிக்கிட்ட ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. பயங்கரமாக ஷவுட் பண்ணி என்னென்ன டெவில்ஸுக்கு வந்து பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த டிஸ்கஷன் போது. தீபக் வந்து அருணை கண்டிக்கிறாரு, நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அந்த டெவில்ஸ் குணத்திற்கு குணாதிசயம் இல்லாத நபராக இன்றைக்கி இருந்தாங்க. ஏன்னா அவங்க எப்பேற்பட்ட டெவில்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் சௌந்தர்யாவும் மற்றவங்கள தனித்தனியாக வச்சு செய்வாங்க, வார்த்தைகளாலேயே என்னென்னலாம் பண்ணுவாங்க, லுக்ஸ்னாலேயே என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் டெவில்ஸாக நடிக்கிறதுக்கு வரலையாம். உண்மையாகவே டெவில்ஸாக இருக்கிறவங்களுக்கு நடிக்கிறதுக்கு எங்கேருந்து வரும்? அந்த மாதிரி தான் இது. ஸோ ஜாக் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் எபிசோடும் பார்த்திங்கன்னா மாற்றி நேற்றுக்கு 1/2 hour கிட்டத்தட்ட நம்ம தர்ஷிகாவையும் விஷாலையுமே வச்சு எபிசோடை ஓட்டிட்டாங்க. யார்கிட்ட எத்தனை ஹார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, எங்கிட்ட 3 இருக்குது, எங்கிட்ட 2 இருக்குது, 1 இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஜாக்லினை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு ஓகே இதோட இந்த டாஸ்க் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறாங்க. விஷாலும் தர்ஷிகா வந்து நைட்டு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. விஷால் வந்து ஏன்னு கேட்கும்போது அன்ஷிதா அவன் மடியில் படுத்துட்டு இருந்ததே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டில் தான் எல்லார் மடியிலையும் படுத்துட்டு உருள்றாங்களே, இந்த கோவா கேங்குன்னு சொல்லிட்டு எல்லார் மடியும் படுத்துட்டு உருள்றாங்க. இதில் என்ன ஒரு புது இது இருக்குது? ஒரு காலத்தில் சாச்சனா அப்படி தான் இருந்தாங்க.
ஸோ இது என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி அன்ஷிதா பண்ணது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நானும் இதே மாதிரி ஹாலில் போய் மற்றவன் மடியில் படுத்துட்டு இருந்தா பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற டோனில் விஷால் பதில் சொன்னார். இதையே திருப்ப காலம்புற சாங் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தா இவங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுறாங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்து. நல்ல வேலையாக அருண் வந்து அதை முடிச்சு வச்சார். திரும்ப பார்த்தா அடுத்த சீனும் எகெயின் பெட்ரூமில் உட்காந்து இவங்க இதையே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்கே வந்து அவங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க தெரியுமா, நம்ம சாண்டி மாஸ்டர் கவின்லாம் இந்த இதுக்கு வாசலில் உட்காந்துட்டு உள்ளே பேசுகிறதெல்லாம் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தோன்னா இதெல்லாம் நம்ம இவங்கெல்லாம் பார்க்குறாங்களேன்னு தான் பண்ணுறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இவங்க வேற எடுக்கிறாங்க, எவ்வளோ வெளில போடுவாங்கன்னு தெரியல, அதெல்லாம் நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம், வெளியில் போய் நீ எங்கேயோ போயிடுவேன் நான் எங்கேயோ போயிடுவேன், நீ உன் லவரோட போயிடுவேன் நான் என் லவரோட போயிடுவேன், 2 பேருக்கும் வெளியிலேயும் ஆள் இருக்கானுங்கிற மாதிரி பேச்சு ஓடிட்டுருக்கு. இதை பற்றி அவங்க வேற போட்டு நம்ம வேற பேசி எல்லார் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி, சரி விடுங்க. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் டெவில்ஸாகவும் டெவில்ஸ் ஏஞ்சலாகவும் மாறுறீங்க அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துலையும் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் பிரச்சனை. ஏன்னா அவங்களால ஏஞ்சலாக பெர்ஃபார்மே பண்ண முடியலையா. ஏங்க நீங்கள் ஒன்று டெவிலாக பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஏஞ்சலாக பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாத்தையுமே நாங்கள் ஆன்லுக்கராக பார்த்துட்ருப்போம். ஆனால் மற்றவங்க யாரையாவது பெஸ்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் உடனே பொங்கி எழுந்து வருவோம். இன்றைக்கி 2 பெர்ஃபார்மர்ஸுங்க, ஒன்று அன்ஷிதா, அடுத்தது நம்ம ஜாக்லின். 2 பேரும் ஒரு நடிப்பு நடித்தாங்க பாருங்கள். இதே சேம் ரூல் புக்ஸ் வந்தது. பிக் பாஸ் பாவம் திரும்ப திரும்ப ஆனந்தியை கூப்பிட்டு திரும்ப 3 பேரை டார்கெட் பண்ணுங்கள் 3 பேரை டார்கெட் பண்ணுங்கன்னாங்க. இவங்க யாரை டார்கெட் பண்ணாங்களோ இல்லையோ எல்லார்ட்டேருந்தும் ஹார்ட்டை லிட்ரலாக பிடுங்கிட்டு தான் போனாங்க. யார்கிட்டேருந்துமே ஹார்ட்டை ஒழுங்காக பண்ணி வாங்கலை. ஓகே, நேத்திக்கு அவங்க பண்ண எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக வேண்டாம். அப்போ நீங்கள் ஏதாவது யோசித்து நீங்கள் ஏதாவது பண்ணலாமே. என்னமோ பேசுகிறேங்கிற பேரில் அடுத்தவங்கள டேமேஜ் பண்ணி அவங்கள வந்து மனசால் நோகடிச்சு, நீ தான் அன்றைக்கே என்னை பேசினியே, உன் மனசில் இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டினியே. அருண் சொல்கிறாரு, சத்யா சொல்கிறாரு, எல்லார் மனசில் இருக்கிற அப்படியே வன்மமெல்லாம் வெளில வருதுப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணீங்க, அதை பற்றி டபுள் பங்குன்னு நாங்கள் கொட்டினீங்க நீங்கள் அத்தனை பேரும். சரி அதை விடுங்க, எல்லார்ட்டையும் போய் டெவில்ஸ் எல்லாம் கெஞ்சி ஏஞ்சல்ஸ்டேந்து ஹார்ட்டை வாங்குறாங்க. எந்த டெவிலியாக போய் கெஞ்சி இருக்குது விடுங்க, போச்சு. நம்ம ஜாக்லின் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்தாங்க பாருங்கள். ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, இதில் கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்கும்போது ஒரு பக்கம் சாச்சனாவை சௌந்தர்யாவையும் நிற்க வச்சு இவங்க சௌந்தர்யாவுக்கு தண்ணி கொட்டினா சாச்சனா வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்களாம், கட்டி கொடுத்துருவாங்களாம். எங்கெங்க நடக்கும். சௌந்தர்யா இன்னும் ஜாலியாக, சௌந்தர்யா பண்ணுறதுக்கு சாச்சனா இன்னும் ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணோம். இங்கே ரஞ்சித்தும் ஜெஃப்ரியும் உட்காந்து நம்ம ஜாக்லின் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு பெருசாக கேட்கல. நார்மலாகவே ரஞ்சித் வந்து ரொம்ப லோ வாய்ஸில் பேசுவார். இன்னும் வேறு அப்படி மைக்கெல்லாம் இது பண்ணிட்டு தான் அந்த கோவா கேங்கில் நிறைய பேசுவாங்க. ரயான்லாம் எப்போ பாரு ரகசியம்தான் பேசுகிறாரு, வாயை திறந்து பேசுகிறது கிடையாது. பெர்ஃபார்ம் பண்ணால் தான் தம்பி வெளில வரும், நீ பேசுகிறதையும் போல்டாக பேசினா தான் வெளியில் வரும், இல்லைன்னா கூடிய சீக்கிரம் நீ வெளில வந்துடுவ. ரொம்ப சிம்பிள். இவர் வந்து ஜெஃப்ரி கிட்ட இல்லை, ஜெஃப்ரிக்கு கூடமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கொடுக்குறேன், கொடுக்கல, பண்ணுறேன், பண்ணலை. சரி, ஜெஃப்ரிக்குங்கும்போது இவங்க கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காம விட்டாலும் தப்பு. ஏன்னா நம்ம கேங்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணலன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் விட்டாங்க பாருங்கள். ஏன்னா நேத்திக்கு அன்ஷிதா ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. நேத்திக்கு இவங்க 2 பேரும் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி ஏதாவது பண்ணலன்னா நம்ம பேர் வெளில வராது, இன்றைக்கி நம்ம ப்ரமோ கண்டென்ட் ஒன்றும் வந்திருக்காது. சரி என்ன பண்ணலாம், நேராக வந்து ரஞ்சித்தை, ஏம்மா உன்னை பேட்ச் கேட்டதுக்காகவா நான் உன்னை அப்பா மாதிரி நினச்சேன்னு சொல்லுவேன். அப்பா மாதிரி நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய தகுதி வேணும். அப்பாங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, எவ்வளோ பெரிய, அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. நான் உங்களெல்லாம் போய் அப்பா மாதிரி நினச்சிருந்தேன், இப்படி பேசிட்டீங்களே. உண்மையிலேயே பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி என்ன ரஞ்சித் சார் பேசிட்டாரு, ஏதாவது ஏடா கூடவா பேசிட்டாரா, எப்போவுமே தடவி தான் வேறு பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு, சௌந்தர்யாவும் அந்த இடத்துல ஒரு கத்திடுச்சு. உடனே ஓடி வந்து ஜாக் பண்ணது என்ன தெரியுமா, ரயானை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. ஏம்மா ஒரு பையன் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அதுக்காக இப்படியா?
உடனே எல்லாரும் கேட்டு ரஞ்சித் சாரை என்ன சார் ஆச்சுன்னு அவர் வெளத்து போயிட்டாரு. ஐயோ நம்ம என்னத்தை பண்ணினோம், நான் இத்தனை நாளாக நடித்ததெல்லாம் போய் இப்போ தான் உங்களோட சுயரூபம் வெளியில் வருது இவன்னு இஷ்டத்துக்கு செம்ம ஆக்டிங் அந்த அம்மா. அந்த அன்ஷிதா பொண்ணு அப்படியே பார்த்துட்ருக்கு. ஆஹா நம்மளை இது பீட் பண்ணிடும் போல இருக்கே. பிகாஸ் அன்ஷிதா வந்து வெளியிலேயே தெரியல. அதுவும் சுனிதா போனதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் போனாங்க, எல்லாரும் பேம்பர் பண்ணாங்க, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தெரிய வந்ததே சம்மந்தி சண்டையில் மட்டும்தான். அப்படிங்கும்போது திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் தான் தெரியும். பொம்மை டாஸ்கில் ஒரு சான்ஸ் கிடச்சிது, நைட்டு முழுக்க உட்காந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க, அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணி மறுநாளும் ஜாக்லின்ட்ட பேச மாட்டேன் போக மாட்டேன்னு எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அத்தனையும் விஜய் டிவி ஆக்டர்ஸ் கும்பல் தானே உள்ளே வந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும்போது கூட இவங்கெல்லாம் ட்ராமாவில் இவ்வளோ அழகாக நடிப்பாங்களான்னு தெரியல, இங்கே அவ்வளோ அருமையாக நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே சௌந்தர்யா வெளியில் போய் ஜாக்லின்ட்ட கொஞ்சம் நேர்மையாக பேச ஆரம்பித்தாங்க, என்னது அப்படின்னுட்டு. ஸோ கோவா கேங்குக்குள்ளே இவங்களுக்கே ஒரு சின்ன இது வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அன்ஷிதா வேற சொன்னாங்க, சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வருதுன்னொன்னே சௌந்தர்யாக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்ட. ஜாக்லின் பண்ணுறது பக்கா கேம். சௌந்தர்யாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, வெளில வந்தாங்க, இப்போ அவங்களுக்கு கிளாப்ஸ் வருதுங்கும்போது திரும்ப சௌந்தர்யா கிட்ட போய் ஒட்டிக்கிறாங்க. கூடவே ரயான் சௌந்தர்யா, அதாவது தான் வெளியில் தெரியணும், சௌந்தர்யாவை அமுக்கணும்னா இதுதான் வழி அப்படின்னுட்டு போய் இது இல்லை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், 2 பசங்களையும் அடங்கிட்டாங்கன்னா சௌந்தர்யா தன்னால் அடங்கிடுவாங்க அப்படின்னு அந்த கேங்கை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேங்கு உடஞ்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும். சௌந்தர்யா பொண்ணு அட்லீஸ்ட்டு ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனாவது காமிச்சிட்டு இருந்தது, இப்போ தேவையில்லாததுக்கெல்லாம் கத்தி கத்தி பேரை கெடுத்துட்டு இருக்கு. ரஞ்சித் சார்ட்டியும் வந்து அவள் சும்மா பண்ணுறா, அதெல்லாம் விடுங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு இவரையும் தேத்திட்டு அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தது. ஒரு வழியாக ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமோன்ஸ் டாஸ்க்கை பிக் பாஸ் வந்து தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் நிறுத்திட்டார். சத்யா சொன்னார் ரஞ்சித்திட்ட, இதுக்கெல்லாம் பெருசாக இப்போ கவலைப்பட்டுக்காதீங்க, டாஸ்கில் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, தட்டி விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சத்யா அவர் பாஷையில் சொல்ல, அருண் வந்து ரஞ்சித்தை தேத்த, இப்படி எல்லாருமே ரஞ்சித்தை தேத்திட்டு இருந்தாங்க. அடுத்தாப்பில் இவங்க இதுலேருந்து யார் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ரயான் மாட்டினார். ரயானை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போடும்போது ஏதோ பாட்டெல்லாம் பாடினாங்க, செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அப்படின்னுட்டு. அதாவது ஏதோ ஒரு இதுக்காக நீ அந்த கேங்கில் சேர்ந்து நீயே உன்னை தொலைச்சிக்கிட்டியேப்பா, ஒழுங்காக மரியாதையாக பாய்ஸ் கூட இருந்திருந்தா நீ பெர்ஃபார்மாவது பண்ணியிருப்பியே அப்படின்னு பாடின மாதிரி இருந்தது. பிக் பாஸ் அதை லூப்பெல்லாம் வேற கேட்டார். ரயான் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆரம்பித்தாங்க பாருங்கள் நம்ம அன்ஷிதா மேடம், டேம் திறந்துருச்சு. ஒத்தத்திற்கிட்டேயா அழுதுகிட்டே வந்து நான் பண்ணினது சாரி. இதில் இது ஜாக்லினை ஜெயிலில் போட்டு நேத்திக்கு டாஸ்க்கை முடித்த உடனே தர்ஷிகா வந்து நம்ம ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்டாங்க. சாரிடா, நான் வந்து அப்படிலாம் நினச்சி பண்ணல, ஒரு 10 நீ போட்ட உடனே அவங்க நிறுத்திடுவாங்கன்னு நினச்சோம். அவங்க எப்படிம்மா நிறுத்துவாங்க, நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணலையே. அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து ஒரு டெவிலாகவே இருந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ண வந்தோடனே தான் அன்ஷிதா முழிச்சிட்டு ஐயோ அப்போ நம்ம எதுவும் சொல்லலைன்னா தப்பாயிடுமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ். நேதிக்கே தர்ஷிகா சாரி கேட்டு அவங்க ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ராணவ் எப்படி சாரி கேட்டான்னு தெரியாது, ஆனால் சத்யா அதை பின்னாடி மாக் பண்ணுறாரு, வந்து பெருசாக சாரி கேட்குறானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பெர்ஃபார்மன்ஸுங்க அன்ஷிதா பண்ணாங்க ஒத்தொத்தர்கிட்டயா கேமராவாக போய் ஆளாக போய் சாரி. அவங்க பெர்ஃபார்மும் பண்ணல, எதுக்காக சாரி கேட்டாங்க? இந்த பெர்ஃபார்மன்ஸ் வெளியில் தெரியணுங்கிறதுக்காகவா? மேபி. அடுத்தாப்பில் இவங்களை வந்து இவ்வளோ தான் ஆக்சுவலாக காமிச்சாங்க. அடுத்தது ஒருத்தர் கார்னர் பண்ணிட்டாங்க. ஜாக்கு ஹார்ட்டை தூக்கி போட்டு போச்சு, இவர் வந்து இதுக்கு போச்சு. டாஸ்க்கு முடிஞ்சு எல்லாருக்குமே ஓரளவுக்கு அபாடான்னு பெரிய மூச்சு வந்தது. ஆக்சுவலாக இவர் சொல்கிறாரு ரயான், இந்த ராணவுக்கு புரிய வைடி, அவனுக்கு ஒன்றுமே புரியல கேமு, அவன் பாட்டு சிறுபுள்ளத்தனமாக விளையாடிட்டு இருக்கான்னு ஒன்று சௌந்தர்யா க்ளீனாக சொல்லிட்டாங்க. அவனை போய் புரிய வச்சா எனக்கு 7 லட்சம் தருவானாவும். அவங்க பேசும்போது சமயத்தில் பார்த்தா இந்த இவர் பேசுவார், ரெடிங்டன் கிங்ஸ்லி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சாரிங்க எனக்கு சரியாக வரல, இப்போ கூட இதில் மூவியில் பார்த்தேன் அவரை.
அவர் பேசுகிற மாதிரி இருக்குங்க. 7,00,000 தருவானாவும், அவனுக்கு எதுக்கு போய் நான் புரிய வைக்கணும்? ஸோ இவங்க வெளில 7,00,000 பேசிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு டீமுக்கு. அதனால தான் இவங்களுக்கு ஓட்டு வந்துட்டுருக்குன்னு பேசிக்கிறாங்க. என்னமோங்க, எல்லாருமா சேர்ந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க கடைசியில். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு எபிசோடுக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறதுக்காக இதோடு நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஆக்சுவலாக 24 ஹவர்ஸில் வந்து யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர், யாருக்கு வந்து இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு ஆக்சுவலாக எல்லோரும் அடிச்சுக்கிட்டாங்க, எல்லோரும் இது பண்ணாங்க. அது யாருக்கு போச்சு, என்ன ஆச்சுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ.